என்னன்னு தெரியுமா? நடக்காத ஒரு விஷயத்த 1000 சீன் போட்டு கிரியேட் பண்றது. ஓவர் திங்கிங் பண்றவங்க அதிகமா சைலண்டா சஃபர் பண்றவங்களே அவங்கதான். ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியில வரணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் மிஸ் ஆகாது. வணக்கம், இது மனசு பேசுது, நான் கனகவல்லி. ஓவர் திங்கிங் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது இல்லைங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அது என்னமோ உலகமே அழிய போற ஒரு விஷயமா யோசிச்சு நம்மளே ஹர்ட் பண்ணிக்கிறோம். சிம்பிளா சொல்ல போனா, ஒருத்தர் லேட்டா ரிப்ளை பண்ணா அவங்க ஏதோ சுச்சுவேஷன் காரணமா உங்களுக்கு லேட்டா ரிப்ளை பண்ணிருப்பாங்க. ஆனா அத உங்க மேல நீங்களே வந்து செல்ஃப் பிளேம் பண்ணிப்பீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்ன ஆச்சு, என் மேல ஏதாவது போகுமா, நான் என்ன பண்ணேன், அப்படியே ரீகேப் பண்ண வேண்டியது. அப்படியே இந்த ரீகேப் என்ன ஆகும், அப்படியே ஓவர் திங்கிங் ஆகும் மைண்ட்ல. ஒண்ணுமே நடந்திருக்காது, அவங்க ஏதோ வேலையா இருந்திருக்கலாம், மேபி ஏதோ சம்திங் உங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. பட் அதை வந்து ஒரு 2 விஷயமா தான் இருக்கும், அதை ஒரு 10 விஷயமா நம்ம யோசிக்க வேண்டியது. ஒருத்தர் டோன் மாறி பேசிட்ட கூட போதும், ஐயோ நம்ம அவங்கள்ட்ட ஏதாவது தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டியது. ஏங்க, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஓவரா யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை ரொம்ப சத்தமா இல்லை, சைலண்டா உங்களை ஊசி குத்துற மாதிரி குத்தும். கரெக்டுங்களா? நான் சொல்றது உண்மைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து ஓவரா யோசிக்கிற மக்கள், ஓவர் திங்கிங் பண்றவங்க வந்து வீக்கானவங்க கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப டீப்பா யோசிப்பாங்க எல்லாத்தையுமே. ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசா எடுத்து யோசிப்பாங்க. அவங்களால எதையுமே வந்து டாலரேட் பண்ண முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது. டீப்பா ஒரு விஷயத்தை எடுத்து அவங்களே வந்து கஷ்டப்படுத்திப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் பீப்புளை வந்து யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க மைண்ட்ல. அது அவங்களால மறக்கவே முடியாது. யாராவது ஏதாச்சும் சொல்லிட்டா கூட அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, ஐயோ என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, எதுக்கு, நான் தகுதி இல்லாதவளா, என்ன போய் இப்படி பண்ணிட்டாங்களோ, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு அழ வேண்டியது. இதுல ஒஸ்ட் கேஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஓர யோசிக்கிறவங்கள பாருங்களேன், ரொம்ப காமா இருப்பாங்க, நார்மலா பிஹேவ் பண்ணுவாங்க எல்லார்கிட்டயுமே. அவங்களதான் நம்பவே கூடாது. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்படியே உட்காந்துட்டு ஒருத்தட்ட பேசுறாங்கன்னு வைங்களேன், ஏதோ சம்திங் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, அதை தான் அப்படியே மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாம என்ன பண்ணோம், நாம இதுக்கு வந்து இப்படி பேசியிருக்கலாமோ, ஐயோ அவங்க என்ன நாளைக்கு எப்படி வந்து பார்ப்பாங்க, நாளைக்கு என்ன ரிப்ளை பண்றது, நாளைக்கு அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஆனா இவங்க அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி எண்டு இவங்களே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி, டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே இவங்களே தான் அந்த ஸ்கிரீன் பிளேக்கு. புரியுதுங்களா? இதான் அவங்களுடைய வீக்னஸே. இதை வந்து இவ்வளவு டீட்டெயிலா நான் ஏன் தெரியுமா சொல்றேன், நான் இந்த மாதிரி தான். ஓகே, நான் ஒரு சென்சிட்டிவ், ஓகே, அப்படியே வந்து ஒரு கிளீன் சென்சிட்டிவ், டீப்பா ஹர்ட் ஆகிற ஒரு ஓவர் திங்கிங் பர்சன். நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து மோட்டிவேஷன் சேனல் கிடையாது. நான் பர்சனலா என் வாழ்க்கையில அனுபவிச்சு என்ன ரியலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணி நான் அதுல இருந்து எப்படி ஓவர் கம் ஆனேன். ஓகேவா? ரியாலிட்டினா என்ன, எமோஷனலா இருந்தா எந்த அளவுக்கு நம்ம சஃபர் ஆகுமோ, ரியாலிட்டிக்கு வந்தாதான் நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும்ட்டு நான் அக்செப்ட் பண்ணி, நான் இப்ப எப்படி இருக்கணும், நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் பேசுறதெல்லாம் என் மனசுல இருக்கிற உண்மை. ஓகே, ஸோ இந்த நான் சொல்ற விஷயங்கள் உங்க எல்லாருக்கூடயும் ரிலேட் ஆகும். நான் சொல்ற இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே, பேக் டு த பாயிண்ட். இப்படி ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆயிடுவோம். ஓகே, அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான், அந்த மனசு, இந்த இதயம் வந்து இவ்வளவுதான் சொல்றாங்கல்ல, அதுல எவ்வளவு விஷயம் அதுல டம்ப் பண்ண முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் தாங்க முடியாது. அது என்ன தெரியுமா சொல்லுது, ஏன்னா முடியலடா, விட்டுருடா, இவ்வளவு தூரம் யோசிக்காதடா, ஏன்னா முடியலன்னு சொல்லிட்டு உங்களை பிசிக்கலி அது டயர்ட் ஆயிடும், மென்டலி பிசிக்கலி டயர்ட் ஆயிடும். உள்ளே இப்போ வந்து எப்படி ஆகும்னா, உங்களுக்கு நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்கும் பாடியில. உங்களுக்கு சாப்பிட முடியாது, சரியா தூக்கம் வராது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஓகே, ஸ்ட்ரெஸ் தலைக்கேறி நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஓகே, அப்புறம் மெமரி லாஸ் ஆகும். நிறைய இதுல வந்து இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே, சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய வரும். நீங்க இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நம்ம இந்த உலகத்துல யார் கூட வேணாலும் ஃபைட் பண்ணி வந்துடலாம். ஆனா நம்ம மைண்ட் இருக்கே, மைண்டு
அது கூட மட்டும் உங்களால ஃபைட் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நைட்டு தூங்கணும்னு நினைப்பீங்க, ஆனா ஓல்டு மெமரிஸ் எல்லாம் அப்படியே ரீகேப் பண்ணி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது மண்டையில தேவையில்லாதது. அது நம்ம வாழ்க்கையில நாளைக்கு வந்து உதவுமோ உதவாதோ அது தெரியாது, அது நடக்கவே நடக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ற பர்சன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து யோசிக்கிற விஷயம் எல்லாம் ஒரு 90% வந்து யூஸ்லெஸ் ஆன விஷயம் தான். ஓகே, ஸோ ஐ நோ பர்சனலி நடக்க போறது வேற ஒண்ணு, ஆனா இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இதை நான் முக்கியமா உங்ககிட்ட சொல்லணும். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நாம ரீசன் கிடையாது, சரிங்களா? நம்ம ரீசன் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்ல ஒருத்தன் ஒண்ணு பண்ணான்னா அந்த அதையும் தூக்கி உங்க மண்டையில போட்டுக்காதீங்க. அதுதான் நம்ம பிரச்சனையே. அதை நம்ம மண்டையில போட்டுக்க வேணாம், அது அவன் பிரச்சனை. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா யோசியா அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அதை பாரு. உனக்கு நிம்மதி தேவைப்பட்டுச்சுன்னா போ, எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போ, உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு. அதை வந்து நீ யோசிச்சியா 2 பேருக்காக நீ யோசிக்கிற. ஃபர்ஸ்ட் உனக்காக யோசிக்கிறதே அந்த தலைவலி, இதுல மற்றவனுக்காகவும் சேர்ந்து யோசிக்கிற. ஏன் சொல்லுங்க பாப்போம்? வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. ஹெல்த் ஸ்பாயில் ஆக ஒரு பக்கம். ஸோ எல்லாரோட பிஹேவியருக்கும் உங்களை ஃபர்ஸ்ட் குறை கண்டுபிடிக்கிறத நிறுத்துங்க. இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. சில ரிலேஷன்ஷிப் எதுவே வேணாலும் இருக்கட்டும்ங்க, எந்த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கட்டும். ஒரு ரிலேஷன்ஷிப் முடியுதுன்னா அதுக்கு வந்து நீங்க மட்டும் தவறு கிடையாது, அதுக்கு நீங்க வர்த்து இல்ல, நீங்க தகுதி இல்ல, ஐ அம் நாட் டிசர்விங் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க. நோ, அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஓவர் திங்கிங் இஷ்யூஸ் கம்மி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை ஹர்ட் பண்ற எந்த விஷயத்துக்கும் நீங்க மட்டும் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் பொறுப்பு கிடையாது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கு. ஓகே, அவங்களுக்கும் அவங்களோட பொறுப்பை விட்டுடுங்க. நீங்க மட்டும் யோசிச்சு உங்களை நீங்க சஃபர் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், ஒரு லைன் இருக்கு இல்லையா? எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். அது ஏதோ உங்களுக்கு டீச் பண்ண வந்திருக்கு வாழ்க்கையில. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்காக நீங்க யோசிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்காக யோசிங்க. ஸோ உங்களுக்கு மைண்டு காம் ஆகணும்னா ஒன்று மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே, இந்த காலத்துல ஓவர் திங்கிங் எக்கச்சக்கமான பேருக்கு இருக்கு. ஸோ இதுலேருந்து வெளியில வரணும்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க. நான் மீண்டும் சொல்லுவேன், கோவிலுக்கு போங்க. ஸோ இந்த யூனிவர்ஸோட பேசுங்க. யூனிவர்ஸ், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா யூனிவர்ஸ். ஓகே, இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சங்கள், இந்த இயற்கைகள் தான் தெய்வங்கள். ஓகே, அவங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க டாக்டர்ஸ்லாம் போய் டிப்ரெஷன் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உனக்கு பிடிச்சதை பண்ணு, உனக்கு குக்கிங் பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணு, வாக்கிங் போ, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் தான் சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கு மெடிசன். ஓகே, யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருங்க. உங்க இதயத்தை பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நீங்க பண்றீங்க, சின்ன வயசுல நீங்க ஓவர் திங்கிங் பண்ண அந்த இதயம் வந்து அதுக்கு வயசாயிடும், அதுக்கு உடம்பு சரியில்லாத ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து இதய நோய் அந்த நோயை சொல்லிட்டு நிறைய நோய்களை உண்டாக்கும். இதெல்லாம் யோசிங்க. உங்களுடைய வருங்காலம் வந்து பாதிக்கப்படும் இதனால. உங்களோட ஃபியூச்சர் வந்து வேற. இப்போ ஏதோ உங்களுக்கு வந்து நடக்குதுன்னா அது ஏதோ ஒன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இதுல இருந்து என்னை எப்படி காப்பாத்திக்கிட்டனோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஃபைனலா சொல்றேன். சில நேரம் நம்ம மனசு டயர்டாகி பேசுற சத்தம் தான் அந்த ஓவர் திங்கிங். ஓகேவா? ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள்.